Welcome to Slow and Steady Educational YouTube channel. NTA UGC NET 2022 11th July conduct பண்ணன Shift 2 exam paper 1 Shift 2 exam அதனுடைய லாஜிக்கல் ரீசனிங் போர்ஷனில் இருக்கக்கூடிய 5 கொஸ்டின்ஸ்க்கு இந்த வீடியோவில் நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இது வந்து பார்ட் 4 வீடியோ. இதுக்கு முன்னாடி 3 வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிருக்குது. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன் கிளாசிக்கல் ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன். சேம் இதே கொஸ்டின் தான் பாஸ்ட் 3 பேப்பரில் இதே மாடல் கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்கப்பட்டது. தென் வந்து இந்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தலாம். சம் எஸ்எஸ்பி இஸ் கிவன் அஸ் ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து என்ன இந்த சென்டென்ஸில் வந்து மூணு ஆப்ஷன் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். எதெல்லாம் செலக்ட் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் ஸ்கொயர் ஆஃப் மொத்தத்தில் கேட்டகரிக்கல் ப்ரொபோசிஷனோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்கேன். இது செகண்ட் வீடியோவில் போய் பார்த்தோம்னா ஓரளவுக்கு இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். தென் இது இல்லாமல் ஒரு வீடியோவும் தனியாக இருக்கும், ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன். டீப்பாக வேணுங்க பார்த்துக்கலாம். தென் இது ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன். இதை வச்சு தான் வந்து நான் ஆன்சர் இப்போ சொல்ல போகிறேன். தென் வந்து ஈஸிட்ரிக் கண்டுபிடிக்கிறதுக்கு வீடியோ 2ல் வந்து இது எப்படி இந்த டேபிள்ஸை வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். லாஜிக்கல் ரீசனிங்கோட பார்ட் 2 வீடியோவில் இருக்கும். தென் இப்போ வந்து எப்படி சிம்பிளாக நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். கொஸ்டின் என்ன இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் கொடுத்துருக்கிறத வந்து பார்த்தோம்னா சம் எஸ்எஸ்பி எந்த பிளேஸில் இருக்குது, என்ன கொடுத்துருக்காங்க அதான் பார்க்கணும். இப்போ கிளாஸில் இதில் எக்ஸாமில் இருக்கும்போது இதுதான் நம்மளுடைய ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன். இதை 4ஆக கட் பண்ணிக்கோங்க. சம் எஸ்எஸ்பி இந்த கொஸ்டின் இங்கே கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபால்ஸு கொடுத்துருக்காங்க. இதற்கு அடுத்த வீடியோவில் பார்த்தோம்னா தெரியும். இது கான்ட்ராடக்டரி. எவ்ரி ஒன் ட்ரூ கொடுத்துருந்தா ஆப்போசிட் ஃபால்ஸ் போடணும், ஃபால்ஸ் கொடுத்துருந்தா ட்ரூ போடணும். இதான் கான்ட்ராடக்டரியோட ரூல். தென் நமக்கு இங்கே இது கொடுத்துருக்காங்க. இதனுடைய கான்ட்ராடக்டரி இதுதான். இந்த இடத்துல என்ன போட போகிறோங்கிறத நான் எழுதுறேன். இங்கே ஃபால்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே ட்ரூ போட்டுருங்க. இது ட்ரூ போட்டாச்சுன்னா சரி, இது அவங்க கொடுத்துருக்கிறது இங்கே எழுதுறதில்ல. இதனுடையதை நம்ம இங்கே எழுதிக்கலாம் ஃபால்ஸ்னு. அவங்க கொடுத்துருக்கிறது இந்த இடத்துல வந்து என்ன ஆன்சர் வரணுமோ அதை இங்கே எழுதிடலாம். இது வந்து ஃபால்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. ட்ரூ மேலே போட்டு இந்த வெர்டிக்கல் லைனுக்கு கீழே, அதாவது இதுக்கு கீழே இந்த பக்கம் இருக்கிறதுலையும் ட்ரூ போட்டுருங்க. இந்த பக்கம் மேலே இருக்கக்கூடிய இந்த லைனில் வந்து ஃபால்ஸ். வெர்டிக்கல் லைனில் வந்து ஃபால்ஸ் போட்டோம். சேம் இதுவும் சேமாக இருக்கக்கூடியது. இப்போ இந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தினுடையுமே ஏ ப்ரப்போசிஷன், இ அண்டு ஐ ப்ரப்போசிஷன் கூட நம்ம கண்டுபிடித்திருக்க இந்த ட்ரூ அண்ட் ஃபால்ஸை வந்து மெர்ஜ் பண்ணி நம்ம போட்டோம்னா நம்மளுடைய அந்த ஆன்சர் வந்து வந்துடும். தென் பண்ணி பார்க்கலாமா? அதாவது அவங்க கொடுத்துருந்தது இந்த இடத்துல ஏஇஐஓங்கிறது ஐ ப்ரப்போசிஷன் ஃபால்ஸ் கொடுத்துருந்தாங்க. நம்ம இங்கே ஆப்போசிட்டில் ஃபால்ஸ் போட்டோம். சாரி, ஆப்போசிட்டில் வந்து ட்ரூ. இங்கே வந்து ட்ரூ. இது இருக்க ஆப்போசிட் கான்ட்ராடக்டரி வந்து ட்ரூ போட்டோம். கீழேயும் ட்ரூ, இங்கே வந்து ஃபால்ஸ். இதனுடைய மேலே வந்து ஃபால்ஸ். இது 2 ட்ரூ, இது 2 ஃபால்ஸ். இப்படி இருக்கக்கூடியது தான் வந்து ஃபால்ஸ் கொடுத்துருக்கும் போது, அதாவது பர்டிகுலரில் வந்து ஃபால்ஸ் கொடுத்துருக்கும் போது சம் அண்டு சம் நாட்டுக்கும் இதே மாதிரி இந்த டைரக்ஷனில் இருந்து நம்ம பார்க்கணும். இந்த 2 பக்கம் ட்ரூ வரும், இந்த 2 பக்கம் ஃபால்ஸ் வரும். சம் நாட்டுக்கு ஃபால்ஸ் கொடுத்துருந்தால் தான் இந்த மாதிரி இது மொத்தம் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் 8 டைப் மட்டும்தான் இருக்கிறது. அதில் வந்து எவ்ரி ஒன்க்கும் 4 ப்ரப்போசிஷனுக்குமே வந்து ட்ரூ ஃபால்ஸ், அவ்வளோதான். 8 டைப்ஸ் இருக்குது. அதனால் ஒன்ஸ் நம்ம பார்த்துட்டோம்னா பர்டிகுலர் சிம்பிளாக செலக்ட் பண்ணினா ஆன்சரை இப்போ வந்து பார்த்தலாம். இது என்னது ஃபால்ஸ் போட்டிருக்கோம். ஆல் எஸ்எஸ்பி ஃபால்ஸ். ஓகே. தென் இது நோ எஸ்எஸ்பி ட்ரூ. இது வந்து சம் எஸ்எஸ் நாட் பி ட்ரூ. ஸோ நம்மளுடையது ஏடிஇ இந்த தான் அதனுடைய ஆன்சர். இதில் பர்டிகுலர் ப்ரப்போசிஷன் வந்து இப்போ போட்டது தான் நம்ம பர்டிகுலர் பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அன்டிட்டர்மைன் வராது. அதே இது யூனிவர்சலில் வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் யூனிவர்சல் ப்ளஸ் அண்ட் மைனஸில் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவில் ட்ரூ ப்ரப்போசிஷன் வந்தால் அன்டிட்டர்மைண்ட் வராது. ட்ரூக்கு வந்து அன்டிட்டர்மைண்ட் வராது. பர்டிகுலர் அதாவது சம் நாட்டுக்கு வந்து ஃபால்ஸ் வந்திருந்தால், சம் நாட் கொஸ்டினில் ஃபால்ஸ்னு வந்திருந்தால் அன்டிட்டர்மைண்ட் வராது. யூனிவர்சலில் வந்து ஆல் நோ, இது 2 ட்ரூவாக இருக்கும்போது அன்டிட்டர்மைண்ட் வராது. ஓகேங்களா? இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிட்டேன். தென் செகண்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபேலசி இஸ் இன்வால்வ் டிஃபெக்டிவ் இண்டக்ஷன்ஸ். அதாவது டிஃபெக்டிவ் இண்டக்ஷன்னா என்னென்னா மொத்தம் ஃபேலசின்னா எரர் இன் ரீசனிங்கிறத ஃபேலசிஸ். எரர் வந்து ஸ்ட்ரக்சரில் இருந்ததா அதுக்கு பேர் ஃபார்மல். ஸ்ட்ரக்சர் இல்லாமல் கண்டென்ட்குள்ளே இருந்ததுன்னா கண்டென்ட்டில் இருந்தால் அது இன்ஃபார்மல் ஃபேலசிஸ்.
ஃபேலசிஸ் வந்து 2 டைப்ல இருக்கக்கூடியது. அதாவது வெஸ்டர்ன் ஃபேலசிஸ். இந்தியன் ஃபேலசிஸ பத்தி ஒரு ஹேட் ஃபார் பஸ்ஸாங்கிற ஒரு வீடியோ தனியாவே இருக்கும். அத பார்த்தா ஈஸியா இருக்கும். கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாலே கட்டாயமா வந்து ஒரு கொஸ்டின் ஃபேலசிலேருந்து கன்டினியூவா வந்துட்டே தான் இருக்கு. தென் அந்த இன்ஃபார்மல் ஃபேலசிஸ் வந்து 4 கிளாசிஃபிகேஷனா இருக்குது. அதாவது ரெலவன்ஸ், ப்ரிசம்ப்ஷன்ஸ், டிஃபெக்டிவ் இண்டக்ஷன்ஸ் அண்ட் ஆம்பிகுயிட்டி. ஃபேலசிஸ் ஆஃப் ஆம்பிகுயிட்டி. இதனுடைய பேர் ஹெட்டிங்ஸ் இதனுடைய சின்ன சின்ன இது என்னன்னா, ப்ரெமிசஸ் அதனுடைய 2 ப்ரெமிசஸ் 1, ப்ரெமிசஸ் 2 இருக்கு பாருங்க. அது வந்து கன்க்ளூஷனுக்கு இர்ரெலவென்ட்டா இருந்ததுன்னா அது ரெலவன்ஸ். ஃபேலசிஸ் ஆஃப் ரெலவன்ஸ். ப்ரிசம்ப்ஷன் கன்க்ளூஷன்ஸ் இஸ் சப்போர்ட்டட் பை ஃபால்ஸ் அல்லது அன்ப்ரூவ்ட் அசம்ப்ஷன்ஸ். அதாவது கன்க்ளூஷன் ப்ரெமிசஸ் 1, ப்ரெமிசஸ் 2ல இருக்கக்கூடியது வந்து அசம்ப்ஷன் பண்ணிக்கக்கூடியது, ப்ரூவ் பண்ண முடியாத அசம்ப்ஷன் பண்ணிக்கக்கூடியது ப்ரிசம்ப்ஷன் சொல்லக்கூடியது. டிஃபெக்டிவ் இண்டக்ஷனும் கிரவுண்ட் ஃபார் த கன்க்ளூஷன் பட் ப்ரூவன் டு பி இன்சஃபிஷியன்ட். இதை வச்சு கொஸ்டின்ஸ் இருக்குதுங்க. இந்த 4மே வந்து கொஸ்டின் கேட்கப்பட்ட கொஸ்டின் தான். ப்ரிசம்ப்ஷனா என்ன, டிஃபெக்டிவ் இப்போ நமக்கு கேட்டுக்குது. டிஃபெக்டிவ் இண்டக்ஷனில் நிறைய டைப் கொடுத்துட்டு எது இதெல்லாம் சொல்லி இன்டெப்த்தாகவே கொஸ்டின் கேட்டுட்டாங்க. இப்படி டேரெக்டாக இதை கொடுத்தே நமக்கு ப்ரூவன் டு இன்சஃபிஷியன்ட் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது கன்க்ளூஷன் வரும், பட் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி அதை போகும்போது அது வந்து இன்சஃபிஷியன்ட் அனாலிசிஸ் நமக்கு பண்ண முடியாது. தென் ஆம்பிகுயிட்டினா அன்கிளியர் யூஸ் ஆஃப் லாங்குவேஜ், ஆம்பிகியஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்டே வந்து எல்லாமே ஃபேலசியாக இருக்கக்கூடியதாக இருக்கும், ஆம்பிகுயிட்டியாக இருக்கும். இந்த ஃபேலசி ஆஃப் கம்போசிஷன் இர்ரெலவென்ட் கன்க்ளூஷன் இருக்க சான்ஸ் இல்லை. டிஃபெக்டிவ் இண்டக்ஷன் கன்க்ளூஷன் வந்து இர்ரெலவென்ட் ரெலவன்ஸ்டாக இல்லாமல் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா, இர்ரெலவென்ட் கன்க்ளூஷன். ஸோ இது வர சான்ஸ் கிடையாது. கம்போசிஷன் அண்ட் டிவிஷன், ஃபேலசி ஆஃப் டிவிஷன். அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து சேர்க்கறதுனால வரக்கூடிய தவறு அல்லது பிரிக்கிறதுனால வரக்கூடிய தவறு வந்து அந்த ப்ரெமிசஸ் பிரித்து கன்க்ளூஷன் கொண்டு வரக்கூடிய தவறுகள் தான் வந்து இது இருக்கும். இது வந்து ஆம்பிகுயிட்டிக்குள்ளே இருக்கக்கூடியது. இது ரெலவன்ஸ், இது ஆம்பிகுயிட்டி. அதாவது ஆம்பிகுயிட்டிலேயே ஒரு 6-7 அந்த எவ்ரி ஒன் டைப்புக்குள்ளேயுமே வந்து ஒரு 6-7-8 நிறையவே இருக்குது. ஒரு 30-40 இருக்குது. நம்மளுடைய கொஸ்டினில் வந்து திருப்பி ஒரு 5-6 கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. நம்ம கொஸ்டினை பார்க்கும்போதே யோசிச்சு பார்த்தோம்னா ஃபேலசி ஆஃப் கம்போசிஷன் சேர்க்கறது, இதற்கும் டிஃபெக்டிவ்க்கு என்ன, டிஃபெக்டிவ்னா என்னது, ஆர்குமெண்ட் ஃப்ரம் இக்னோரன்ஸ், எதையோ ஒன்று இக்னோர் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஒரு ரீசன், ஒரு கன்க்ளூஷன் கிடைக்காம போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பற்றியே நமக்கு ஃபேலசி பற்றியே நமக்கு தெரியாட்டினாலும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து ஒரு டைம் அர்த்தம் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக புரிஞ்சிடும். இதனுடைய ஓவரால் ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான். இந்த 4 தான். இதை வச்சு நம்ம வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க முடியும். தென் கிவன் பிலோ ஆர் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ். இதே கொஸ்டின் தான் 4 பேப்பர்லேயும் வந்திருக்குதுங்க. அனாலஜிக்கல் ரீசனிங். இதுதான் இதனுடைய மீனிங் அண்ட் டெஃபினிஷன் என்ன சொன்னாலும் இதுதான். இது ஆர்குமெண்டேட்டிவ் as well as நான் ஆர்குமெண்டேட்டிவ் யூசஸ் ஆஃப் அனாலஜி அப்படிங்கிறது இதில் ரைட். இது இதனுடைய ஃபுல் மீனிங் லைக்னஸ் drawn between the 2 or more entities in 1 or more respects அப்படிங்கிறது அனாலஜிக்கல் ரீசனிங். ஸோ இதுவும் ரைட். இது ரெண்டு விதத்துலேயும் யூசஸ்க்கு வந்து இந்த அனாலஜி யூசஸாக இருக்கிறது. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் தேர்ட் கொஷின்ஸ். ரெண்டான கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இது நியாய பிலாசபியோடது. அதாவது என்ன கேட்டிருக்காங்க, ட்ரூ மிடில் டேர்ம் கண்டிஷன் மஸ்ட் பி ஃபில்ஃபில்டு பை ட்ரூ மிடில் டேர்ம். இது வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு மிடில் டேர்ம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்களுடைய நியாய பிலாசபிலேயே வந்து அது கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் இருக்கிற சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. இதில் வந்து எதெல்லாம் வரும்னு சொல்லிட்டு இதில் இருக்கக்கூடிய இந்த 4மே வந்து வரக்கூடியது தான் ஆன்சரிங்க. நம்ம போய் ஸ்லைடை பார்த்துட்டு வந்துட்டு இந்த ஆன்சர் பார்க்கலாம். தென் இது வந்து 5 ப்ரிப்போசிஷன் ஆஃப் நியாய ப்ளஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்போம்ல, அதுதான் கன்க்ளூஷன் வரைக்கும் இருக்கும். ஓப்பனையா உதாகரன் K2 அப்படின்னா இது ஆல்ரெடியும் நிறைய வீடியோஸில் நான் சொல்லிட்டேன். இதுதான். இதில் மேஜர் டேர்ம்னா ப்ரெடிகேட்டர் சத்யான்னு சொல்லக்கூடியதான் ப்ரெடிகேட் மேஜர் டேர்ம். அதாவது ப்ரெமிசஸ் 1 வெஸ்டர்ன் லாஜிக்கில் ப்ரெமிசஸ் 1 வந்து மேஜர் டேர்னாக இருக்கும், ப்ரெமிசஸ் 2 வந்து மைனராக இருக்கும், கன்க்ளூஷன் வரும். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணக்கூடியது மிடில் டேர்ம். இது இந்தியன் இன்ஃபரன்ஸில் லிங்கா அண்ட் ஹேட்னு சொல்லக்கூடியது. மைனர் டேர்ம் வந்து பக்ஷான்னு சொல்லுவது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹில்ங்கிறது வந்து மைனர் டேர்ம், ஃபயருங்கிறது மேஜர் டேர்ம், சத்யா இது வந்து பக்ஷா, ஸ்மோக்குங்கிறது மிடில் டேர்ம். இதில் தென் இதுக்கு 5 கேரக்டரிஸ்டிக்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னா இதுதான். இது நியாய பிலாசபியும் ஒரு டைம் நம்ம நல்லா புரிஞ்சிட்டோம்னா ஈஸியாக வந்து அதுலேருந்து மார்க் எடுத்துக்கலாம். இட் மஸ்ட் பி ப்ரெசென்ட் இன் த மைனர் டேர்ம். அதாவது மேஜர் டேர்ம் வந்து மைனர் டேர்மில் இருக்கணும் அப்படிங்க. ஸ்மோக் மஸ்ட் பி ப்ரெசென்ட் இன் ஹில். அதாவது ஹில்ஸில் வந்து ஸ்மோக் புகை வந்து வரணும்னு சொல்லியிருக்காங்க. கட்டாயமாக நம்ம பார்க்கும்போது அங்கே புகை வரணும் அப்படிங்கிறது ஒரு கேரக்டர்ஸ். இட் மஸ்ட் பி ப்ரெசென்ட் இன் ஆல் பாசிட்டிவ் இன்ஸ்டன்ட் இன் விச் த மேஜர் டேர்ம் இஸ் ப்ரெசென்ட். மேஜர் டேர்ம்ங்கிறது வந்து ஃபயர். அதாவது அந்த ஃபயர் எங்கெல்லாம் இருக்குமோ அந்த இடத்துல எல்லாமே வந்து ஸ்மோக் வந்து ஃபயர் இருக்கிற இடத்துல ஸ்மோக் எல்லா இடத்துலையுமே இருக்கணும். அதாவது பாசிட்டிவ் இன்ஸ்டன்ஸ்னால் இதுதான். ஃபயர் இருந்தால் ஸ்மோக் இருக்கணும். இன்கேஸ் ஃபயர் இல்லாத இடத்துல அந்த ஸ்மோக் இருக்கக்கூடாது. அதுதான் 2வது பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஆப்சண்ட் அல்லது இன் ஆல் நெகட்டிவ் இன்ஸ்டன்ஸ். அதாவது ஃபயர் இல்லைங்கிறது தான் நெகட்டிவ் இன்ஸ்டன்ஸ். அங்கே வந்து இருக்கக்கூடாது, ஃபயர் வந்து ஸ்மோக் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது 3rd கண்டிஷன்ஸ். 4வது வந்து இட் மஸ்ட் பி நான் இன்கம்பேட்டபிள் வித் த மைனர் டேர்ம். அதாவது கூல்னஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லி நம்ம அப்பதிகா அப்படின்னு சொல்லக்கூடியது.
நாட் ப்ரூவ், அதாவது நம்ம ஃபயரினுடைய கூல்னஸை வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி அது இருக்கக்கூடாது. ஸ்மோக் ஆஃப் ஃபயர் அப்படி தான் இருக்குமே தவிர்த்து கூல்னஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்னு அது இருக்க முடியாது. ஆப்போசிட் அந்த மைனர் டேர்ம் வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கான்ட்ராடிக்டரி கன்க்ளூஷன்ஸ் தரக்கூடியதா, அதாவது எட்டர்னாலிட்டி ஆஃப் சவுண்டுன்னா ஆப்போசிட்டலா சவுண்ட் வந்து இதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் வந்து நிரந்தரமானது அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க. பட் அது சவுண்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது. சவுண்ட் என்றைக்குமே வந்து நிரந்தரமானது கிடையாது. இப்போ நம்ம பேசி முடிச்சோம்னா அது முடிஞ்சிரும்ல. அப்படி ஆப்போசிட் பேசக்கூடியதாக வந்து இந்த மிடில் டேர்ம் வந்து எட்டர்னாலிட்டிங்கிற இந்த மிடில் டேர்ம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்படி மிடில் டேர்ம் வந்து இருக்கக்கூடாது. கான்ட்ராடிக்டரியாக வந்து கன்க்ளூஷன் கொடுக்கக்கூடியதாக வந்து அது இருக்கக்கூடாது அப்படிங்கிற இந்த 5 கண்டிஷன்ஸுமே இருக்குது. இதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் வருங்கிறத பார்க்கலாம். இட் மஸ்ட் பி ஃபவுண்ட் இன் மைனர் டேர்ம். மைனர் டேர்ம் பக்ஷா, அதாவது ஹில்லில் ஸ்மோக்கு இருக்கணும். ஸ்மோக்குங்கிறது மிடில் டேர்ம், வந்து ஹில்ங்கிறது மைனர் டேர்ம், பக்ஷான்னு சொன்னோம். மைனர் டேர்மில் வந்து புகை இருக்கணும். நம்ம பார்க்கும்போது மலையில் வந்து புகை வந்துட்டு இருக்கணும். இட் மஸ்ட் பி ஃபவுண்ட் இன் ஆல் சிமிலர் இன்ஸ்டன்ஸ், அதாவது புகை வந்து இது மாதிரி இருக்கக்கூடிய மற்ற சிமிலர் இன்ஸ்டன்ஸ்லையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் நம்ம இங்கே பார்த்தோம்னா இருக்கும். எங்கள் கேரக்டர்ஸுக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸ் வாட் எவர் ஹேஸ் ஸ்மோக் ஹேஸ் ஃபயர், கிச்சன் சொல்லி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே ஸ்மோக் ஃபயர் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்மோக் சிமிலர் இன்ஸ்டன்ஸில் அது இருக்கணும். இட் ஷுட் நாட் பி ஃபவுண்ட் எனி வேர் மேஜர் டேர்ம் இஸ் ஆப்சென்ட், அதாவது ஃபயர் மேஜர் டேர்ம்ங்கிறது வந்து ஃபயர் ஆப்சென்ட், அங்கே பார்த்தோம்ல 3வது கண்டிஷன்ஸ் அதே தான். அந்த மாதிரி இடத்துல இந்த ஸ்மோக் இருக்கக்கூடாது, நாட் ஃபவுண்டு அப்படின்னு சொல்லிக்கோங்க. ஸோ இதுவும் வந்து ஆன்சர் ரைட், இதுவும் வரும், இதுவும் வரும். த மைனர் டேர்ம் இன் விச் இட் இஸ் செட் டு பி எக்ஸிஸ்ட் நாட் பி இம்பாசிபிள். மைனர் டேர்ம் வந்து இம்பாசிபிளாக இருக்கக்கூடிய, அதாவது கூல்னஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லி சொன்ன பாருங்க, அந்த மாதிரியெல்லாம் வந்து மைனர் டேர்ம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இந்த 4 கண்டிஷனுமே வந்து விச் இஸ் செட் டு பி எக்ஸிஸ்ட் சுட் நாட் பி இம்பாசிபிள் அப்படி கூல்னஸ் சொல்லியிருக்கிறது. தென் இதில் ஏபிசிடி இந்த 4 ஆப்ஷனுமே வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன்ஸ். The next question. In which of the following means of knowledge hitherto, இது ரெண்டுமே சேர்ந்து வரும், hitherto unseen object known through the cognition of the similarity in some respect with the already seen object when one comes across that hitherto unseen object அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு எந்த நாலேஜ் வந்து கொடுக்க போகுது, இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம பார்த்த ஒரு ஆப்ஜெக்ட் கூட சேர்த்து ஆல்ரெடி பார்த்த ஆப்ஜெக்ட் கூட சேர்த்து நம்ம அந்த சிமிலாரிட்டின் மூலமாக வந்து நாலேஜை நம்ம வாங்கிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது வந்து கம்பேரிசன், சிமிலாரிட்டி கம்பேரிசன். உபமானா பிரமாணா, இது 4வது பிரமாணாவை இருக்கக்கூடிய அனுமனா உபமானா இருக்கக்கூடியது. அர்த்தபதி, இந்த 4மே வந்து நியாய பிலசபியோட இம்பார்ட்டன்ட். உபமான பிரமாணம் ஹெல்ப்ஸ் இன் அப்டேனிங் நாலேஜ் அன்னோன் ஆப்ஜெக்ட் பை கம்பேரிங் வித் இட் நோன் ஆப்ஜெக்ட். நம்ம பார்த்த ஆப்ஜெக்ட் வந்து அன்னோன் ஆப்ஜெக்ட் வந்து கம்பேர் பண்ணக்கூடியது. உப்பானா நியர் அல்லது க்ளோஸ், மனானா அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சுக்கிறது. உபமானா இஸ் நாலேஜ் பை கம்பேரிங் டு நோன் ஆப்ஜெக்ட் தெரிஞ்ச ஆப்ஜெக்டோட கம்பேர் சிமிலாரிட்டி பார்த்து நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கிறது. அதாவது சிமிலாரிட்டி, டிஸ்சிமிலாரிட்டி, பெக்யூலியாரிட்டி, இந்த மாதிரி 3 டைப்ஸ் வந்து இந்த உபமானாக்கு இருக்கும். சிமிலாரிட்டினா நம்ம பார்த்ததை வச்சு இது மாதிரி அது இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டோம்னா, நம்ம ஏற்கனவே இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாகவே சொல்லுவாங்க. கவு வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், அதனால திருப்பியும் அதை பார்க்கும்போது இதுதான் கவுன்னு சொல்லி நம்ம சொல்கிறது. சிமிலர் அதே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது சிமிலாரிட்டி. டிஸ்சிமிலாரிட்டி என்ன சொல்கிறதுன்னா, நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி கேள்விப்பட்டு இருப்போம், அதன் மூலமாக டிஸ்சிமிலாரிட்டி, அதன் மூலமாக நம்ம வந்து அதை வந்து புரிஞ்சுக்கிறது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, தென் ஹார்ஸ் மாதிரி இருக்கக்கூடியது கேமல் அப்படின்னு சொல்லும்போது, கேமல் ஆனால் பட் கழுத்து பெருசாக இருக்கும் அப்படிம்போம். அது வரைக்கும் நம்ம கேமலை பார்த்துருக்க மாட்டோம். பட் நம்ம கேள்விப்பட்டது ஹார்ஸ் மட்டுமே பார்த்துருந்து கேமலை பார்க்காம இருக்கும்போது மற்றவங்க சொல்கிறத வச்சு கேமலோட கழுத்து நீளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்க்கும்போது கழுத்து நீளமாக இருக்கக்கூடிய ஹார்ஸ் மாதிரியே இருக்கக்கூடிய அதை பார்த்தோம்னா, ஓ இதுதான் கேமல் அப்படின்னு சொல்கிறது டிஸ்சிமிலாரிட்டின்னு சொல்லுது. பெக்யூலியாரிட்டின்னு சொன்னோம்னா, அந்த நீர் யானை இதுக்கெல்லாம் சில அனிமல்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், கொம்பு இருக்கிறது, மீன் கொத்தி பறவைக்கு இப்படி இருக்கக்கூடியது. பெக்கூலியர் அதுக்குன்னு இருக்கக்கூடிய சில பெக்யூலியர் ஆப்ஜெக்டை வச்சு நம்ம அதை மீன் பண்ணி இதுதான் சொல்லி எக்ஸாக்டாக மீன் பண்ணிக்கிறது பெக்யூலரிட்டி. இப்படி 3 டைப்ஸாக வந்து இந்த உப்புமானத்தை வந்து நம்ம நாலேஜ் வந்து வாங்கிக்க முடியும். சிமிலாரிட்டி, டிஸ்சிமிலாரிட்டியாக இருக்கும்போது, பெக்யூலரிட்டியாக இருக்கும்போதும் வாங்கிக்க முடியும். தென் இது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தென் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.